இலங்கை கண்டியிலிருந்து ஹாரிஸுங்கிறவர் கேட்குறார். என்ன கேட்குறாருன்னா, திருமண வலிமா விருந்து அன்று புதுமண தம்பதிகள் இருவரும் மேடையில் ஒன்றாக அமர்ந்து ஒன்றாக இருந்து வந்திருப்பவர்களுக்கு காட்சி தருகிறார்கள். இது பற்றிய இஸ்லாமிய நிலைப்பாடு என்ன? அந்த மேடையில் இருக்கும் புதுமண தம்பதிகளை உற்றார் உறவினர்கள் புகைப்படங்கள் எடுக்கலாமா? பார்வைகளை தாழ்த்தும்படி 24-30 வசனம் சொல்வதால் எனக்கு இந்த சந்தேகங்கள் வந்ததுன்னு கேட்குறார். அதாவது அங்கே இலங்கையில் அப்படி இருக்கும் போல இருக்குது. வலிமா விருந்து கொடுக்குறாங்கல்ல, வலிமா விருந்து கொடுக்கும் பொழுது அந்த விருந்தை உபசரிக்கும் பொழுது மாப்பிள்ளை பொண்ணு 2 பேரும் சேர்ந்து வரவேற்பாங்க போல இருக்குது. மேடையில் இருந்து என்ன செய்வாங்களாம், அப்படி போடுற திருமண வலிமா விருந்து அன்று புதுமண தம்பதிகள் இருவரும் மேடையில் ஒன்றாக அமர்ந்து, அதாவது விருந்து நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு மேடை போட்டு மாப்பிள்ளை பொண்ணு உட்கார வச்சுருவாங்க போல இருக்குது. இலங்கையில் அப்படி ஒரு பழக்கம் இருக்குது போல இருக்குது. நம்மளை இந்த கல்யாணத்தில் வைக்கிறாங்கல்ல பிற மதத்தவர்கள், அந்த மாதிரி. அப்போ எல்லாருக்கும் ஒரு காட்சி படுற மாதிரி அந்த திருமண விருந்துக்கு வர்றவங்களாம் இவங்களை பார்க்குற மாதிரி செய்கிறாங்களே, இது சரியான்னு கேட்குறாரு. இது சரியான்னு கேட்டிங்கன்னா இதில் 2 விஷயம் இருக்குது. திருமண விருந்துக்கு வந்துட்டாங்க, வரக்கூடியவங்களை அந்த திருமணத்தை நடத்தின அந்த மாப்பிள்ளையும் பெண்ணுமே சேர்ந்து உபசரிக்கலாம்னா உபசரிக்கலாம். அந்த பெண்ணே விருந்து பரிமாறலாம். அவங்களுக்கு கல்யாணம் ஆன உடனே அவங்க விருந்து ஏற்பாடு பண்ணும் பொழுது அவங்க தான் அந்த விருந்தை பரிமாறக்கூடியவர்களாக இருந்தார்கள்ங்கிற அதிசை இருக்குது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த விருந்துக்கு போயிருக்கிறாங்க. அப்போ அந்த விருந்தில் பரிமாறினதை யாரும் மணப்பெண்ணு தான் பரிமாறுறாங்க. அப்போ மணப்பெண்ணாக இருக்கிறவள் வரக்கூடிய மக்களை உபசரிக்கிறது, அவங்களுக்கு விருந்து பரிமாறுவதெல்லாம் மார்க்கத்தில் தடுக்கப்பட்டதுன்னா தடுக்கப்பட்டது கிடையாது. அதனால் வலிமா விருந்தின் போது என்ன செய்யலாம், நீங்கள் மாப்பிள்ளை கொண்டு 2 பேரும் சேர்ந்தானே விருந்து கொடுக்குறீங்க, மாப்பிள்ளை தான் கொடுத்தாலும் அந்த பெண்ணையும் சேர்ந்து நின்று என்ன செய்யலாம், வாங்க போங்கன்னு கூப்பிடலாம், சாப்பாடு எடுத்து வைக்கலாம், உபசரிக்கலாம். அதெல்லாம் பஞ்சாயத்து கிடையாது. ஆனால் அதில் ஒரு பஞ்சாயத்தில் இருக்குது. என்ன பஞ்சாயத்து? அது அவரே சுட்டியும் காட்டிடுறார். 24-30 வசனத்தை அவரே சுட்டி காட்டுறார். அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், நீங்கள் வரக்கூடிய மக்கள் மத்தியில் நீ காட்சி தரலாம். ஆனால் என்ன மாதிரி காட்சி தரலாம்னு கேட்டால், சாதாரண இயல்பான உடைகளில் தான் நீ காட்சி தரணும். அந்நிய ஆண்கள் பலர் வர்றாங்க. அப்படி வரக்கூடிய நேரத்தில் அலங்காரம் செய்த ஒரு நிலையில் நீங்கள் காட்சி தரலாமன்னா தரக்கூடாது. ஏன்னா அலங்காரத்தை காட்டுறதுக்கு தான் தடை இருக்கிறது. உங்களை காட்டுவதற்கு, உங்கள் முகத்தை காட்டுவதற்கு ஒன்றும் தடை கிடையாது. உங்கள் கையை காட்டுவதற்கு தடை கிடையாது. எதுக்கு தடை இருக்கிறது? அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்கிறான்னு கேட்டால், குல்லில் மூமினாத்தி, மூமினான பெண்களுக்கு நபியை நீங்கள் சொல்லுங்கள், யகுலுன்ன மின் அபுசாரிஹின்ன, அவர்கள் பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும், ஒயஃபல்ன ஃபுரூஜஹுன்ன, தங்களுடைய கற்புகளை காத்து கொள்ளட்டும், ஒலா யுபதீன ஜீனத்தஹுன்ன, அவங்க தங்களுடைய அலங்காரத்தை வெளிப்படுத்த வேண்டாம். யாருக்கு வெளிப்படுத்த வேண்டாம்? ஒலா யுபதீன ஜீனத்தஹுன்ன இல்லாலே பௌலத்திஹின்ன, அவங்களுடைய கணவன்மார்கள், அவ் ஆபாயிஹின்ன, அவங்கள பெற்ற தகப்பன்மார்கள், அவ் ஆபாயி பௌலத்திஹின்ன, கணவனுடைய தகப்பன்மார்கள், அதாவது மாமனார்மார்கள், அவ் அபுனாயிஹின்ன, அவங்க பெற்ற புதல்வர்கள், அவ் அபுனாயி பௌலத்திஹின்ன, அல்லது அவங்களுடைய கணவர் பெற்ற பிள்ளைகள் வேறு மனைவி மூலமாக, அவ் இஹ்வானிஹின்ன, அவங்களோட உடன் பிறந்த சகோதரர்கள், அவ் பனி இஹ்வானிஹின்ன, உடன் பிறந்த சகோதரர்களின் புதல்வர்கள், அவ் பனி அகவாத்திகின்ன, அவங்களுடைய சகோதரிகளின் புதல்வர்கள், அவ் நிசாயிகின்ன, அல்ல அவங்கள போல பெண்கள், இவங்க மத்தியில் தவிர மற்றவர்களுக்கு மத்தியில் அலங்காரம் செய்யக்கூடாதுன்னு இருக்குது. அப்போ நீங்கள் அந்த கல்யாணத்துக்கு வர இவங்க மட்டும்தான் வருவாங்களா? உங்கள் தகப்பனாருக்கு முன்னாடி அலங்காரம் செஞ்சு நில்லுங்க, தப்பு இல்லை. மாமனாருக்கு முன்னாடி அலங்காரம் பண்ணிக்கிறங்க, அண்ணனுக்கு முன்னாடி, அண்ணன் பிள்ளைக்கு முன்னாடி, அக்காவுக்கு முன்னாடி, அக்கா பிள்ளைக்கு முன்னாடி, உங்களை போல உள்ள பெண்களுக்கு முன்னாடி எல்லாம் நீங்கள் அலங்காரம் பண்ணிய நிலையில் இருக்கலாம். அந்த வேறு ஆளுக்கு முன்னாடி அலங்காரம் பண்ணி நிற்கக்கூடாது. ஆனால் இந்த கல்யாணத்தை ஒட்டின ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கிறதுனால இவர் சொல்கிறதுலேருந்து என்ன விளங்குதுன்னு கேட்டால், அந்த பெண்ணை அலங்கரித்து தான் வச்சுருப்பாங்கன்னு விளங்குது. ஏன்னா அந்த 24-30 வருஷம் மாற்றமாக இருக்குங்கிறார். அந்த பெண்ணை ஒரு மேடையில் உட்கார வச்சுருவான்னா நல்ல அலங்காரம் நகை நட்டெலாம் போட்டு ஒரு மாதிரியாக, அந்த மாதிரியாக நீங்கள் காட்சி பொருளாக்க அனுமதி இருக்கா? அவங்க சாதாரண ஒரு ஆடை எல்லாரையும் போல் அணிந்து கொண்ட நிலையில் இருப்பார்களே, ஆனால் அவங்க பரிமாறுவதே வரவேற்கிறதே மார்க்கத்தில் கூடும், தடை கிடையாது. அவங்களே சாப்பாடுலாம் எடுத்து வைக்கலாம்.
அந்நிய ஆண்களுக்கு வைக்கலாம். எதுக்கு தடை இருக்குது? அலங்காரங்களே அவங்களுக்கு காட்டுவது. அங்கே போட்டு இன்னும் போட்டு மக்கள் லிஸ்ட் கட்டிச்சு காதில் மூக்குலெல்லாம் போட்டு ஆட்டி தொங்க விட்டுருங்கலாம் நகையாக போட்டு அப்படியான ஒரு நிலையில் இருக்கிறதுக்கு பேர் தான் அலங்காரம். அந்த அலங்காரங்களை வெளிப்படுத்தக்கூடாது, இன்ன நாட்களுக்கு தான் வெளிப்படுத்தலாம்னு இருக்கிறது மார்க்கத்தில். அப்போ நீங்கள் அந்த வரக்கூடிய அந்த சபையில் இவங்க மட்டுமா இருப்பாங்க. அந்த விருந்து வந்து உங்கள் வாப்பா, உங்கள் மாமனார், உங்கள் அண்ணன் பிள்ளைய, அக்கா பிள்ளைகளுக்கு மத்தியில் உள்ள விருந்தாக இருந்தால் தாராளமாக நீங்கள் என்ன செய்யுங்க, அலங்கரிச்சிட்டே நில்லுங்க, அலங்கரிச்சிட்டு உட்காந்துறீங்க, அவங்கெல்லாம் பார்க்கட்டும், அது தப்பு கிடையாது. ஆனால் அது பலரும் வரக்கூடியதாக இருக்குமே. ஆனால் அப்போ இந்த பெண்ணை வந்து நீங்கள் அந்த மேடையில் கூட உட்கார வைக்கிற கூட தப்பு கிடையாது. எப்படி உட்கார வைக்கணும்? சாதாரண உடையில் உட்கார வைக்கணும். ஏன்னா பலரும் வர்ற காரணத்தினால பொதுவாக ஒரு பெண்கள் அந்த முறுக்கா மாதிரி ஏதோ அணிந்து கொண்டிருக்கிறாங்கல்ல, முகம் மட்டும் தெரிகிற வகையில், கை மட்டும் தெரிகிற வகையில் அந்த அளவுக்கு ஆடை அணிந்தவர்களாக, அது நகை நட்டு இல்லாமல், வேத அலங்காரம், லிப்ஸ்டிக்கு போடாமல், நெயில் பாலிஷ் போடாமல், அந்த அலங்கரித்தல் இல்லாமல் இருந்தார்கள் என்று சொன்னால் தப்பு கிடையாது. அலங்கரிச்சிட்டாங்கன்னு சொன்னால் இந்த வசனத்துக்கு மாற்றமாக போயிடும். அப்போ என்ன மாதிரி செய்கிறாங்கங்கிறத நீங்கள் முடிவு எடுத்துக்கிறங்க.